வணக்கம் மக்களே. நம்ம முன்னோர்கள் 12 பிள்ளைகள் பெற்றாங்க. 12 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் அப்படின்னு பிள்ளை பெற்று வளர்த்தாங்க. நம்மளால் ஒரு 2 பிள்ளைகளை பெற்று வளர்க்க முடியாதா? இலவசம்னு இந்த இலவசத்தை தான் நாடி போவீங்களா? பஸ்ஸுக்கு இலவசம், டிவி 5000, மிக்சி கிரைண்டர் அப்படி இப்படின்னு சொன்னதை உங்களால் வாங்க முடியாதா? 2 பிள்ளைகளை வளர்க்க முடியாதா? இந்த இலவசம் சொல்ல கடைசியில் எல்லா ரேட்டும் ஏறிடும். எல்லா ரேட்டும் ஏறாதா? இன்றைக்கி தங்கம் என்ன ரேட் இருக்குது, வெள்ளி என்ன ரேட்டில் இருக்குது? உங்களால் வாங்க முடியுமா? ஒரு வீடு கட்ட முடியுமா? சொல்லுங்கள். பார்த்து செய்யுங்க. ஓட்டு போடுறது ஒரு முறை தான் ஓட்டு போட போகிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓட்டு போட போகிறோம். இந்த ஓட்டு போடுறது நல்லவன் யார் அப்படின்னு பார்த்து போட்டு போடுங்க. என்னை பொறுத்தவரை ஒரு ஆள் அரசியலுக்கு வராரு அப்படின்னா எல்லாத்தையும், அதாவது அவர் சம்பாத்தியம் அதை யாரை சொல்லுதான்னு உங்களுக்கு தெரியும். விஜய் அண்ணன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சம்பாத்தியத்தை விட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்காரு. அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி சும்மாலாம் ஒன்றும் வரல. நல்ல 1000 தடவை யோசனை பண்ணியிருப்பார். 30 வருஷ காலமாக நிறைய உதவிகள்லாம் பண்ணேராக தான் செஞ்சுருக்காரு. அதனால் என்னை பொறுத்தவரை டிவிக்கு ஓட்டு போடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.